ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இன்றைக்கி நம்ம கடம்பா மீன் வறுவலை பற்றி பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடம்பா மீன் 1/2 கிலோ கடம்பா மீனை நல்லா சுத்தம் செய்து கழுவி வச்சுருக்கோங்க. அந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க கடம்பா மீனில் வந்து என்னென்ன மசாலா போடுன்றதை இப்போ பார்க்கலாம். இது கூட சிக்கன் 65 மசாலா ஒரு பாக்கெட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத இது கூட சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலா கூட வந்து நம்ம சால்ட்டெல்லாம் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா வந்து இந்த சிக்கன் 65 மசாலாவே அதெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம எதுவும் உப்புலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை வந்து நல்லா அந்த மீன் மசாலா இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் மூணுத்தையுமே வந்து நல்லா மீனில் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மசாலாலாம் தடவுனதுக்கப்புறம் இந்த மீனை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. ஊற வச்சதுக்கப்புறம் தான் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போது 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு இந்த கடம்பா மீன் இப்போ எடுத்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு கடாய் சூடான பிறகு அதில் 1 டம்ளர் எண்ணெயை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அந்த மீனை வந்து இதில் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இந்த மீனை நல்லா எண்ணெயில் வறுக்கும் போது நம்ம தண்ணி ஊற்றுன மாரி ஈரமாக மீன்லேருந்து தண்ணி இறங்குங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா கிரேவி மாரி ஆகும். ஆனால் அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கடாயில் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த மீன் வறுவல் வந்து ரெடி ஆகுங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுபட்ட உடனே ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ பாருங்கள், தண்ணி அதில் எதுவுமே இல்லை பாருங்கள், நல்லா வறந்துச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இதை நம்ம எடுத்து பிளேட்டில் மாற்றிட்டு இது மேலே மிளகுத்தூள் அப்புறம் கொத்தமல்லி இலையை தூக்கிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாங்க. சுவையான கடம்பா மீன் வறுவல் தயாருங்க. அவ்வளோதாங்க. இது மேலே லைட்டாக பெப்பர் தூளை தூவிக்கலாங்க.